கடவுளை நேசிங்க. தனிமையில் கடவுளோட பேசுங்க. தனிமையில் கடவுளோட கொஞ்சம் நேரம் செலவழி கற்றுக்குங்க. அவரோட இருந்து பழகுங்க. அவரோட அமைதியில் ஒரு மொழி இருக்கும். அந்த மொழி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ரகசியத்தை தோண்டி எடுங்க. எல்லாம் வல்ல இறைவன் தான் இந்த உலக பிரபஞ்சத்துக்கும் நமக்குள்ளே இருக்க அந்த ஆன்மா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவு, அந்த மனம், எல்லாத்துக்கும் காரியமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை கண்டறிகிறது தான் இந்த வாழ்க்கையோட அர்த்தம். ஒரு குழந்தை தன் பெத்த தாயை தொலைச்சிருது. அந்த பெத்த தாயை தேடுற வரைக்கும் அதோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தடுமாறி பல வழிகளில் போய் நூலாகி மன விரக்தியாகி தன்னோட உயிரோடு இருக்கும்போதே மரணத்தை நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் கடைசியில் அந்த தாயை கண்டறிகிறது போல் இந்த நம்மளுடைய பிறவியாக நம்மளுடைய தாயை தொலைச்சிட்டு நம்ம கடைசியாக இப்போ அவருடைய காலடியில் விழுந்து கண்ணீர் மல்கி இப்போது அந்த குழந்தை ஒரு 6 மாதம் தாயை பிரிஞ்சு ஒரு 6 வருஷம் தாயை பிரிஞ்சு பல வழிகளை தேடி வேறு தாயை பார்த்து இவங்க தான் என் தாயின்னு நம்பி வாழ்ந்து கடைசியில் திரும்பி உண்மையான தாய் கிடைக்கும்போது, அந்த அடையாளம் கண்டுக்கும்போது அந்த குழந்தை எப்பேற்பட்ட பாடுபடுமோ, அந்த குழந்தைங்க எப்பேற்பட்ட ஒரு உணர்வு ஏற்படுமோ, அதே உணர்வு தான் இந்த ஆன்மாவுக்கு மனிதருக்கு ஏற்படும். அதில் என்ன விஷயம்னா, அது உடம்பு உள்ள ஸ்தூல தேகத்தான தாய். ஆனால் நமக்கு சூட்சும தேகத்துக்குள்ளேயே நம்மளோட தாய் இருக்குது. நம்ம அந்த தாயை சுமந்துக்கிட்டே தாயை அறியாமல் இருக்கிறது தான் தோள்பட்டையில் இருக்கக்கூடிய ஆட்டை தொலைச்சிட்டு தோள்பட்டையில் இருக்கிற ஆடை தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி, வெளியில் தேடுற மாதிரி. தயவு செஞ்சு இந்த கடவுள்கிட்ட இருக்க இந்த அமைதியையும், கடவுள்கிட்ட அந்த நெருக்கத்தையும், கடவுளுக்காக ஒரு ஏங்கி கடவுளுக்குள்ளே போய் அந்த இறைத்தன்மையை உணரும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஆத்மார்த்தமான ஒரு சக்தியும், அந்த ஆத்மார்த்தமான ஒரு நிம்மதியும், அந்த ஆத்மார்த்தமான ஒரு அமைதியும், ஆத்மார்த்தமான ஒரு அளவு கடந்த ஒரு சந்தோஷத்தையும் உணர்ந்து பாருங்கள். உங்களுக்குள்ள அந்த தூய்மைத்தன்மை அதிகரிக்கும். இந்த உலக விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த வல்லமை, அந்த சக்தி அது கொடுக்கும். உலக விஷயத்தை மேற்கொள்ளக்கூடிய, அதில் மாட்டிக்காமல், அந்த வலையில் சிக்காமல், எட்டுக்கால் பூச்சி எப்படி தன்னுடைய வலையில் சிக்கி சிலந்திக்குள்ளே சிக்கி தன்னை உயிர் பறி கொடுக்குற அளவுக்கு தன்னுடைய சிலந்தியில் தானே சிக்குதோ, அதே மாதிரி மனிதர்களும் உலக விஷயங்களை சிக்கி